ஹாய் விவர்ஸ் வணக்கம். இது உங்கள் எல்பி. இன்றைக்கி நம்ம கேப்டன் விஜயகாந்த் நம்மை விட்டு மறைந்த இந்த தருவாயில் 28, 29 இந்த 2 நாட்களில் கேப்டனுக்கு தந்த மிக சிறப்பான உபசரிப்பு அனைவராலும் பாராட்டத்தக்கதாக விளங்கியது. இதனை முன்னிட்டு நம் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நம் வடிகை முன்னித்தவர்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 72 குண்டுகள் முழங்க கேப்டன் அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டார் நேற்று. அதனை முன்னிட்டு கேப்டன் சாதித்தது, அதாவது அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி எவ்வளவு உச்சத்துக்கு சென்றார், என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு இந்த வீடியோவின் தொகுப்பாக பார்க்கலாம். ஏனென்றால் நிறைய பேர்த்துக்கு கேப்டன் இருக்கும்போது தெரியவே இல்லை எவ்வளவு நல்லது பண்ணார், எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார் என்று அவர் உயிருடன் இருக்கும்போது யாருமே அறிய தவறியதன் காரணமாக ஒரு சொக்க தங்கம், ஒரு உண்மையான மனிதனை இந்த தமிழ்நாடு இழந்து இருக்கின்றது. சினிமா துறையிலும் சரி திரை உலகத்திலும் சரி அவரோட நட்பு வட்டாரங்களிலும் சரி அரசியலிலும் சரி அவரோட கால் பதிக்காத இடமே கிடையாது. எளியவர் முதல் மாளிகையில் குடியிருக்கும் விஐபிகள் வரைக்கும் அவர் தனக்கு ஒரு நல் மதிப்பை சம்பாதித்து உள்ளார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. கேப்டன் அவர்கள் தீவு திடலில் வச்சுருந்தாங்க. தீவு திடல் ஊர்வலமாக எடுத்து சென்று கோயம்பேடு பக்கத்தில் உள்ள அவரோட ஆஃபீஸில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. நிமோனியா காய்ச்சலின் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவரது சிகிச்சை பலனின்றி அதிகாலையில் உயிர் பிரியக்கூடிய நிலையில் இறந்து விடுகின்றார். அவர் உடலுக்கு அவரோட தேமுதிக அலுவலகத்தில் வைத்திருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வந்த வண்ணம் சாரசாரியாக வந்த வண்ணம் உள்ளதன் காரணமாக அவரோட நல்லடக்கத்தை முன்னிட்டு அவரோட உடலானது தீவு திடலுக்கு மாற்றப்படுகின்றது. தீவு திடலிலிருந்து ராஜ மரியாதையுடன் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும். தீவு திடல் டு கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் ஜஸ்ட் 17 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் கடந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் அவர்கள் வழி பிரியா விடை பெற்று சென்றார். தமிழ்நாட்டு வரலாறு ஒரு சிஎம் 2 முறை மரியாதை செலுத்திய தருணம் எங்கேயுமே கிடையாது. எந்த அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு நடிகரும் இறந்தாலும் 2 முறை மரியாதை செலுத்தியது கிடையாது. பட் இந்த நிகழ்வை மாற்றி அமைத்த தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை நம் வடுகை முன்னித்தவர்கள் சேனல் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதன் மூலமாக அவர் ஸ்டாலின் ட்விட் ஒன்று போட்டிருந்தாப்புல ட்விட்டரில். ஸோ அது என்ன போட்டிருந்தோன்னா, எங்கள் இதயங்களில் நிரந்தரமாக வாழ்வீர்கள் நண்பரை என்ற ஒரு மிக சிறப்பான ஒரு வார்த்தையை பதிவிட்டிருந்தாப்புல. உண்மையிலே ஸ்டாலின் இதயத்தில் மட்டும் கிடையாது, விஜயகாந்தை பற்றி தெரிந்த அறிந்த புரிந்த நபர்கள் மனதில் என்றும் சிம்மா சொப்பனமாக விளங்குவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1952 திருமங்கலம் என்ற ஒரு கிராமம், மதுரையிலிருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் திருமங்கலம் கிராமத்தில் 1952 ஆகஸ்ட் 25 அழகர்சாமி என்றவருக்கு மகனாக பிறகுறாப்புல. அழகர்சாமி ரைஸ் மில் வச்சுருக்காப்புல. ஓகே, ரைஸ் மில் வச்சு அவருக்கு பையனாக விஜயராஜ் என்ற பெயரில் பிறகுறாப்புல. சினிமாவில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக அவர் சினிமா எம்ஜிஆர் படங்களை அதிகமாக பார்ப்பதினால் அவர் கருப்பு எம்ஜிஆராகவே கொண்டாடப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நடித்து காட்டும்போது மிக பிரமிப்பாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. உடனே இவரோட சினிமா ஆசையின் காரணமாக எப்படி ரஜி சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவி கர்நாடகத்திலேருந்து தமிழ்நாடு கூட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி விஜயகாந்தி அவர் ஃப்ரெண்டு ராவுத்தர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை சென்னைக்கு கூட்டு வராங்க.
சினிமாவில் வந்து நடிக்கலாம் அப்படின்னு சென்னைக்கு கூட்டு வராங்க. தொடரும் முயற்சியால் வந்து 1979ஆம் ஆண்டு வந்து இனிக்கும் இளமை என்ற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாப்புல. ஸோ அந்த படத்தில் தான் எம்.ஏ. காஜாவின் இயக்குனர், அதான் இயக்குனரோட எம்.ஏ. காஜாவோட இயக்குனர் வந்து அவரோட விஜயராஜ் என்ற பெயரை வந்து விஜயகாந்த் என்று மாற்றி வைக்கிறாரு. அதில் வந்து அவரோட திரைப்பயணமானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா நட்சத்திரங்கள், புஷ்புவாகட்டும், கமல், விஜய், ரஜினி, விஜய் போன்ற பல திரையுலக பிரபலங்கள் வந்து பங்கு பெற்று பிரியா விடையை உபசரித்த நிகழ்வு வந்து மிக மிக பிரமிப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர் சாகும் 2 நாளைக்கு முன்னாடி தான் போண்டாமணி இறந்தாப்புல. அவருக்கு ஒரு 1 லட்சம் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ தான் இறக்கும்போது கூட அடுத்தவன் குடும்பத்துக்கு நல்லது பண்ணும் என்ற எண்ணமானது இருந்து கொண்டே உள்ளது. விஜயகாந்தை யார் நீங்கள் பார்க்க போனாலும் சரி, உடனே போய் பேச மாட்டாப்புல. ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா, சாப்பிட்டு வா அப்படின்னு சாப்பிட சொல்லிட்டு தான் பேசுவாராம். அதனால் வந்து அவர் பேட்டியிலே கொடுத்து சொல்லியிருப்பாப்புல, எதுலையோ காசு பணம் சம்பாரித்து வச்சுருந்தாலும் பின்னாடி கூட போகும்போது அது வராது. 4 ஏழைகளுக்கு நீங்கள் சோறு போட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களோட லைஃப் ஆனது ஒரு முற்று பெறும், முழுமை பெறும் என்று அவர் சொன்ன வாக்குக்கு இணங்க இன்னைக்கு நிகழ்ந்திருக்கின்றது. 18 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து பங்கேற்றதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. இந்த 18 லட்ச பேர்களும் விஜயகாந்தோட கட்சியில் கிடையாது, அவரோட சொந்தக்காரங்க கிடையாது. மாறாக அனைத்து சமூகம், அனைத்து கட்சியும், அனைத்து பிற நாட்டிலேருந்து வந்து, ஊர்லேருந்து வந்து பாவம் அந்த பாட்டிலாம் பாருங்கள், அப்பா எங்கப்பா போயிட்டு அப்படின்னு அழுத தருணம் வந்து நம் கண் முன்னாடி நிறுத்தும்போது அவ்வளவு குறிப்பாக இருக்குது. ஸோ ஒருவர் இருக்கும்போது வாழும்போது அவரோட அருமையானது தெரியாமல் போய்விடுகின்றது. இறக்கும் தருவாயிலும் இறந்த பின்னாடியும் வந்து அவரோட நிகழ்வை வந்து நம் அசை போடுவது தமிழ்நாட்டின் வழக்கமாக மாறிவிட்டுள்ளது. அவரை இறந்ததுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் தேமுதிகவோட பொதுச் செயலாளராக அணியார் வந்து நியமிக்கப்பட்டார். விஜயகாந்த் அரசியலிலும் திரைத்துறையிலும் சாதித்தது என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கழகத்தை வந்து 2005 வந்து தொடங்குறாரு மதுரையில் தமுக்க மைதானத்தில். ஒரு பக்கம் வந்து கலைஞர் இருக்காப்புல, ஒரு பக்கம் வந்து அம்மையார் ஜேஜே இருக்காங்க. ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைக்கு இடையில வந்து 2005 வந்து ஒரு கட்சியை வந்து தொடங்குறாப்புல. ஒரு பக்கம் திமுக இருக்குது, ஒரு பக்கம் அதிமுக இருக்கு. 2 கட்சிகளுக்கும் மாறாக ஒரு மாற்று சக்தியாக 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 மக்களவை தேர்தல், இந்த 2 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட்டு 2006 ஓராண்டிலே 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது. அதில் 8.4% வாக்குகள் பெறாப்புல. 2009 சட்டமன்ற தேர்தல் ஜஸ்ட் 2005 கட்சி தொடங்கி 2006 வந்து 8.8% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாப்புல. 2009 மக்களவை தேர்தல் வந்து 10.3. அப்பா சாமி, சான்ஸில் தொடங்கின 2 இயர்ஸ்லேயே வந்து 10.3% வாக்கு வங்கியை பெற்ற ஒரே கட்சி நம் கேப்டனின் கட்சி தான். அதனால் வந்து பின் கூட்டணி வச்சு போட்டியிட்டாப்புல. அதுக்கப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் 7.9 வாக்கு வங்கியாகவும் சரிந்தது. 2014 மக்களவை தேர்தலில் 5.1% சரிந்தது. அதுக்கப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4ஆகவும் 2021 வந்து 0.4% வாக்கு வங்கியாகவும் சரிந்து வீழ்ந்தது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு தெரிஞ்சாலும் அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள். அதுமாதிரி திரைத்துறையில் சாதனை படைத்த விஜயகாந்த் வந்து 1979 to 2023 வரைக்கும் கோலோற்றி நின்ற காலம் வந்து யாராலும் மறந்து இருந்துட முடியாது. இதான் நம்ம சிஎம் வந்து 2வது முறையாக ஒரு இறுதி செரிமனியில் வந்து பிரியா விடை பெற்று சென்ற விஜயகாந்தை தரிசித்த காலம். ஓகே, இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பாய், see you, take care, bye bye.